வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்றும் தாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவித்தார். राष्ट्रीय स्तर पर नरेंद्र मोदी जी के नेतृत्व में और राज्य स्तर पर एआईडीएमके के नेता एड़ापाडी जी के नेतृत्व में लड़ा जाएगा. மீண்டும் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைக்கும் என அமித்ஷா அறிவித்த காட்சிகளே இவை. இந்த அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பு பரபரப்பான காட்சிகள் சென்னையில் அரங்கேறின. முன்னாள் ஆளுநர் தமிழிசையின் தந்தை குமரி அனந்தன் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்க அவரது விருகம்பாக்கம் வீட்டிற்கு திடீரென சென்றார் அமித்ஷா. திட்டமிட்ட நேரத்திற்கு மாறாக துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தியை முன்கூட்டியே மதியம் 1 மணி நேரம் சந்தித்து அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். இதேபோல மதியம் 12 மணிக்கு திட்டமிடப்பட்ட செய்தியாளர் சந்திப்பு 5 மணி அளவிலேயே நடந்தது. அதிமுகவினரின் வருகை கடைசி நேரத்தில் உறுதியான நிலையில் செய்தியாளர் சந்திப்பு மேடையின் பின்புறம் உள்ள திரையில் காலை முதல் தேசிய ஜனநாயக கூட்டணி என்றும் அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பு என்றும் எழுத்துக்கள் அவ்வப்போது சூழலுக்கு ஏற்ப மாறின. நாற்காலிகள் எண்ணிக்கையும் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருந்தன. இந்நிலையில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய எடப்பாடி பழனிசாமி பாஜக மாநில தலைவர் பதவி மாற்றம் உறுதியான பிறகு மாலை 4:44 மணி அளவில் வீட்டில் இருந்து புறப்பட்டு ஐடிசி கிராண்ட் சோடா ஓட்டலுக்கு சென்று அங்கு அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, அண்ணாமலை, தமிழக பாஜகவின் புதிய தலைவராக உள்ள நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோருடன் இணைந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அமித்ஷா 2023 முறிந்த அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணைவதை உறுதிப்படுத்தினார். அதிமுகவுடன் 1998 ஆண்டு முதலே பாஜக கூட்டணி அமைத்து வருவதாகவும் இந்த கூட்டணி இயல்பானது என்றும் கூறினார். जो चुनाव होने वाला है वो जनरल इलेक्शन में एनडीए प्रचंड बहुमत हासिल करेगा और तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनेगी. தங்களுடன் கூட்டணி அமைக்க அதிமுக எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை என்றும் அமித்ஷா விவரித்தார். அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் அக்கட்சியின் உள் விவகாரங்களில் தலையிட மாட்டோம் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பின் போது ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோர் குறித்த கேள்விக்கு அவர் பதிலளித்தார். Sir, what about O Pannirselvam and TTV Dinagaran? Are they also part of the NDA or you wanted a united AIADMK, sir? AIADMK के इंटरनल अफेयर्स में हमारा कोई इंटरफियरेंस नहीं होगा. जहां तक एनडीए के साथी दलों का सवाल है, एआईडीएमके और बीजेपी का तमिलनाडु यूनिट बैठकर तय करेगा. மேலும் மாநில தலைவர் மாற்றப்பட்டதால் தான் அதிமுக கூட்டணி உறுதியானது என்ற தகவல் தவறு என்றும் தெரிவித்தார். ये जरा भी सच बात नहीं. आज भी अन्नामलाई स्टेट प्रेसिडेंट है. That is why he is sitting with me. நீட் விவகாரம் குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமித்ஷா, நீட் உள்ளிட்ட விவகாரங்களில் அதிமுகவுடன் இணைந்து பொது செயல் திட்டத்தை உருவாக்குவோம் என அறிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் ஊழல்வாதிகள் என்றும் அமித்ஷா குற்றம் சாட்டினார். तमिलनाडु के अंदर डीएमके पार्टी सनातन धर्म, 3 लैंग्वेज पॉलिसी और कई ऐसे मुद्दे उठा रही है. उसका एकमात्र उद्देश्य मूल मुद्दों से ध्यान हटाना है. तमिलनाडु का चुनाव आने वाले दिनों में डीएमके सरकार के घनघोर करप्शन, लॉ एंड ऑर्डर का इश्यू, दलितों पर अत्याचार और महिलाओं पर अत्याचार के आधार पर तमिलनाडु की जनता वोट करने जा रही है. செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி பேசவே இல்லை. பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த எடப்பாடி பழனிசாமி,
சட்டப்பேரவை தேர்தலில் இணைந்து போட்டியிடுவோம் என தெரிவித்தார். தெளிவா பேசிட்டாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து பின்னர் மாலை 6:10 மணி அளவில் தனது இல்லத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோருக்கு எடப்பாடி பழனிசாமி இரவு விருந்தளித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். எம்ஜிஆர் ஜெயலலிதா தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்தும் அரசை உறுதி செய்வோம் என்றும் திமுகவை விரைவாக வீழ்த்தும் முக்கிய பணியை தங்களது கூட்டணி செய்து முடிக்கும் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைத்தது அதிமுகவுக்கும் மக்களுக்கும் செய்த துரோகம் என திமுக எம்பி கனிமொழி சாடியுள்ளார். யாருடைய தலைமையில கூட்டணி அமையுதோ அவங்கதான் அந்த கூட்டணியை பற்றி அறிவிப்பார்கள், பேசுவார்கள். இன்னைக்கு பேசக்கூடிய உரிமை கூட அவருக்கு இல்லாத ஒரு நிலையிலே கூட்டணி அறிவிக்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே மேடையிலே இன்று மௌனமாக அமர்ந்து அந்த கூட்டணியை ஆமோதித்து ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்க முடிந்தது. தன்னுடைய இயக்கத்தை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்பதை எடுத்து காட்டக்கூடிய ஒரு கூட்டணியாகத்தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கு. தான் ஆட்சியிலே செய்யக்கூடிய தவறுகளை திசை திருப்புவதற்காக இப்படிப்பட்ட வழக்குகளை தொடுக்கிறார்களே தவிர, இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்களே தவிர, நாம் திசை திருப்ப வேண்டிய அவசியம் கிடையாது.